ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. உங்களை பிறரோடு ஒப்பிடாதீர்கள். ஒப்பிட்டால் தவறான வேலையில் இருப்பது போல உணர்வீர்கள். அடுத்தவங்களோட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, எது ஒன்றையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது தான் கடினமான விஷயம். ஸோ நண்பர்களே, எது ஒன்றுத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அது கடினமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எதற்காக நம்ம படைக்கப்பட்டோமோ அந்த விஷயத்துக்காக நான் கரெக்டாக அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்கன்னா மகிழ்ச்சி. ஏன்னா அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த மனசு. இதுவே பெரும்பாலான மக்கள் இந்த வேலை உண்மையிலேயே எனக்கு பொருத்தமான வேலையா, நான் இந்த வேலைக்கு கொஞ்சம் கூட பொருத்தமானவனே கிடையாது, எனக்கு ஏற்ற வேலை இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி மனசு வருந்திக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் வருந்திருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கே இயல்பான ஒரு திறமையோட தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே விடாமுயற்சின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புத்த மத துறவிங்க இருக்கிறாங்க. அவங்க டெய்லியும் ஏந்திரிச்சு கோயிலை சுத்தப்படுத்தி சாங்கியெல்லாம் செஞ்சு சம்பிரதாயங்களை கரெக்டாக பின்பற்றி அதை முறையாக செஞ்சிட்டு வராங்க. அது ரெகுலராக மீண்டும் 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 செய்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. அதுலேருந்து சரி நல்ல நல்ல நுணுக்கங்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, கற்றுக்குறாங்க, நல்ல நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுவே அதை செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடைக்காது. உண்மை தானே? நான் என்னோடய அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன். நான் ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்கிறதுனால மட்டும்தான் எனக்கு அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த யூடியூப் வீடியோக்கிட்ட எடுத்துக்கோங்க, என்னோடய பழைய வீடியோவை போய் பாருங்கள், இப்போ இருக்கிற வீடியோவை போய் பாருங்கள், என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்கிறதுனால மட்டும்தான் இதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். உங்ககிட்ட சக்தியோ ஆற்றலோ இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை தொடங்குறது ஈஸி தான், ஆனால் ஒரு விஷயத்தை முடிக்கிறது கஷ்டம். உங்ககிட்ட ஆற்றல் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் தொடங்கலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு விஷயத்தை முடிக்கிறதுன்றது ஈஸி தான், ஆனால் அதே ஒரே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது கடினமான ஒரு காரியம். அதை நானே ஒத்துக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுக்கு பொருத்தமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்? உண்மை தானே? ஸோ முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நமக்கு உண்டான வேலை, இந்த பிரபஞ்சத்தில் நான் பிறந்தது இதுக்காக தான், எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கி இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். நீங்கள் இது எனக்கு பொருத்தமே இல்லை, அது மேலே ஒரு சலிப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா அந்த வேலையிலேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்க முடியும்? ஒன்றுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அது நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை சிரத்தையோடு செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஒரே வேலையை டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறனேன்னு சொல்லிட்டு சலிப்பு ஏற்படாதீங்க. இது நாள் வரைக்கும் அந்த ஒரே வேலையிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, புதுசாக வர்றவங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக்க தெரியல அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதனால் ஒரே வேலையை நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு திறமை இல்லை, இது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னுலாம் கிடையாது. நீங்கள் அதுலேருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. ஒரே வேலையை செஞ்சு நிற்கும்போது உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்யும். அப்போ உங்கள் சிந்தனை வேறு பக்கம் திரும்பும். அது நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிசனுங்கிறது ஒரு பெரிய வியாதி. அடுத்த வீட்டுக்காரன் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறான், நான் கையில் துவைக்கிறேன். அடுத்த வீட்டுக்காரன் காரு வாங்கிட்டான், நான் இன்னும் பைக்லேயே போய்கிட்டு இருக்கேன். அவன் வீடு மாடி வீடு கட்டான், நான் இன்னும் ஓட்டு வீட்டிலே இருக்கேன். இந்த கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் நிறைய பேர்த்திட்ட பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நானும் பண்ணியிருக்கேன், நாமெல்லாம் கிடையாது. இப்போ இன்னொருத்தன் நம்மளை விட கொஞ்சம் திறமையாக இருந்துட்டான், அவனை பார்த்து பொறாமப்படுறோம். நமக்கு தெரியாத விஷயத்த ஒருத்தன் பண்ணிட்டான்னா அதை நினச்சி நமக்குள்ளே புழுங்குறோம். அது கஷ்டம். உடம்பு பாதிச்சுக்கிட்டு இது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்யும்போது தான் அதிலேருந்து நிறைய நுணுக்கங்களை கற்றுக்க முடியும். அதுலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை மென்மேலும் அதை அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ
நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சதாக மாற்றிக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆரம்பிப்பீங்க. ஒரே விஷயத்த மறுபடியும் 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 செய்கிறதுனால தான் நீங்கள் வந்து அதில் இருக்கிற நுணுக்கத்தையும் அந்த வேலையில் செய்யக்கூடிய அப்கிரேடையும் நீங்கள் கற்றுக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, கராத்தே கிட்டுன்னு ஒரு படம். அதில் ஜாக்கி சான் வந்து அந்த பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. ஒரே ஒரு வேலையை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கவனிச்சிங்களா? அப்படி ஒரே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது அவனுக்கு இயல்பாயிடுது. அப்போ தான் வந்து அந்த கராத்தேல ஒரு நுணுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரு. அது வரைக்கும் அவன் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான், விருப்பமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த பையன். ஸோ வந்துட்டு அந்த பையன் வந்து டக்குன்னு ஒரு நாள் அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது தான் தெரியுது, அப்போ இத்தனை நாளாக நம்ம இந்த வேலையை வந்து பிடிக்காம செஞ்சுக்கிட்டு இருந்தோமா, அப்புறமா பிடிச்சி செய்வான். அப்போ வந்து அவனுக்கு வந்து நிறைய விஷயம் அடுத்து கற்றுக்கிட்டே போவான் அந்த பையன். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னதுன்னா இந்த படத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அந்த பையன் அந்த ஜாக்கெட்டை எடுத்து மாட்டுவான், பிடிக்காமல் செய்வான், வெறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி செஞ்சால் ஒன்றுத்தையும் கற்றுக்க முடியாது. அதுவே அவன் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தான்னா போன நோக்கம் என்ன? கராத்தை கற்றுக்கணும், அந்த கும்ஃபு கற்றுக்கணும் தானே போனான். அப்போ அவர் ஒரு வேலை சொல்கிறாருன்னா அப்போ அதை அவன் கும்ஃபுவாக தான் பார்த்துருக்கணும். ஆனால் அதை பார்க்காம சலிப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. ஸோ அது போல தான் நம்மளும் ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த கொடுக்கப்படுற வேலைகளை வந்து வெறுப்பாவோ சலிப்பாவோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து ஒன்றுமே கற்றுக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். ஓகே, இந்த வேலையா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் நீங்கள் அதுலேருந்து கற்றுக்க முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இதே போல் வேற ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.